அப்படி என்று சொன்னால் யோபுடைய வாழ்க்கையில யோபு ஆசீர்வதிப்பதற்கென்று தேவன் ஒரு நேரத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தார் பாருங்கள். அந்த தேவனுக்கும் நன்றாக தெரியும் யோபு மரித்து போக மாட்டான். யோபு மரித்து போவதற்கு சாத்தான் இடத்துல தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை பாருங்கள். யோபு என்ன வேண்டும் என்று சொன்னாலும் பண்ணிக்கோ, ஆனால் அவன் பிராணனுக்கு எந்த சிதமும் வராதபடி பாருன்னு சொல்லிதான் இயேசு உத்தரவு கொடுத்தார். அப்படி இயேசு உத்தரவு கொடுத்ததன் மூலமாகத்தான் சாத்தானால் அந்த யோபுவை சோதிக்க முடிந்தது பாருங்கள். அந்த இடத்திலும் ஆண்டவர் யோபுவை விடுவிப்பதற்கென்று ஒரு வேலை வைத்திருந்தார். அந்த வேலை வரையிலும் தேவன் யோபுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யவில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில உயர்த்தப்படுவதற்கென்று ஒரு நேரம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரம் வரையிலும் அவன் எவ்வளவுதான் செபித்தும் பல வேளைகளில் சிறைச்சாலை கிடந்த போதிலும் கூட மனிதர்களுடைய உதவியை பல